பாராளுமன்றத்துடைய முதல் கூட்டத்தொடருக்கு தான் முடிஞ்சிருக்கு. பாராளுமன்றத்தில் என்னுடைய அனுபவம் என்னவென்றால், ஆளுங்கட்சிக்கு 303 உறுப்பினர்கள் இருக்காங்க. அவர்களுக்கு ஆதரவாக 53 உறுப்பினர்கள் இருக்கிறார். அவரோட தேர்தல் நின்று போட்டியிட்டு வெற்றி பெற்றவர்கள். அதற்கு மேலாக தேர்தலுக்கு பின்னர் பல மாநில கட்சிகளுடைய உறுப்பினர்கள், குறிப்பாக ஆந்திராவில் இருந்து YSR காங்கிரஸ், தெலுங்கானாவில் இருந்து TRS, ஒரிசாவில் இருந்து BJD, சில சமயங்களில் பெங்காலில் இருந்து TMC, சில சமயங்களில் BSP, சில சமயங்களில் SP போன்ற கட்சிகள் எல்லாம் ஆதரவு தராங்க, இல்லாட்டி எதிர்த்து வாக்களிப்பது கிடையாது. இதனால அவர்களுக்கு ஒரு சராசரி ஒரு 400 பேராவது அவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் பாராளுமன்றத்தில். அதனால இந்த ஒரு முரட்டு மெஜாரிட்டி, இந்த புரூட்டல் மெஜாரிட்டின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், அவங்க கிட்ட இருக்கிறதுனால அவங்க எதை நினைக்கிறாங்களோ அதை அவங்களால நிறைவேற்ற முடியுது. முன்னாடியெல்லாம் பாராளுமன்றத்தில் ஒரு மசோதாவையோ சட்டத்தையோ கொண்டு வரணும்னா அதை இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பார்லிமெண்ட்ரி செலக்ட் கமிட்டின்னு ஒன்று இருக்கும், ஸ்டாண்டிங் கமிட்டின்னு ஒன்று இருக்கும், கூட்டுக்குழு ஒன்று இருக்கும், பாராளுமன்ற கூட்டுக்குழு. அதுக்கு அனுப்புவாங்க. அதில் 15-20 பேர் இருப்பாங்க. அந்த 15-20 பேர் ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு கமிட்டி இருக்கும். அந்த கமிட்டி அந்த சட்டத்தை நல்லா ஆலோசனை பண்ணி அதில் ஏதாவது திருத்தங்களை கொண்டு வரணுமா, என்ன முன்னேற்றங்களை கொண்டு வரணும், எதை நீக்கணும், அப்படிலாம் விவாதம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் பாராளுமன்றத்துக்கு வரும். ஆனால் இந்த அரசாங்கம், இந்த பாஜக அரசாங்கம் அந்த மாதிரி எந்த ஒரு கமிட்டி இன்னும் அமைக்கவே இல்லை. இந்த 17வது லோக்சபையில் இன்னைக்கு வரைக்கும் ஒரு பாராளுமன்ற கமிட்டி அமைக்கலை. திடீர்னு ராத்திரி ஒரு மசோதாவை கொண்டு வரோம், அடுத்த நாள் காலையில் அது விவாதப்படும், பாராளுமன்றத்தில் விவாதிப்போம். ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஒதுக்குறாங்க விவாதத்துக்கு. எதிர்கட்சிகள் எல்லாம் கம்மியாக இருக்கிறதுனால எங்களுக்கெல்லாம் ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் கிடைக்குது. இப்போ 20 நிமிஷம் 30 நிமிஷத்துல என் கருத்தை சொல்லி அவங்களுக்கு இருக்கிற அந்த முரட்டு பலத்தால் அவங்களால எந்த ஒரு மசோதாவையும் எந்த ஒரு சட்டத்தையும் அவங்களால அமல்படுத்த முடிகிறது. அந்த அடிப்படையிலே அவர்கள் தனிநபர்கள் உரிமைகளை பறிக்கின்ற வகையிலும் மாநிலங்களுடைய உரிமைகளை பறிக்கின்ற வகையிலும் அவர்கள் பல சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். நான் பல உதாரணங்களை கூற முடியும். முதல்ல அந்த RTI பில்லுன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க, தகவல் அறியும் உரிமை சட்டம். அந்த சட்டத்தை முதல்ல கொண்டு வந்தது காங்கிரஸ் தலைமையிலான அரசாங்கம் தான். அந்த சட்டத்தின் மூலமாக தான் சாதாரண மக்கள் அரசாங்கத்திடம் இருந்து அரசாங்கம் எப்படி முடிவெடுக்கிறது, ஏன் முடிவெடுக்கிறது என்ற கேள்விகளை எல்லாம் கேட்க முடியும் அளவுக்கு அந்த சட்டம் இருந்தது. ஆனா இப்போ அவங்க பண்ண திருத்தத்துல அந்த RTI கமிஷனர் அத்தனை பேருமே அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடுறாங்க. அவர்களுடைய பணிக்காலம், அவர்களுடைய சம்பளம், அவர்களுடைய ரேங்க் எல்லாமே மத்திய சர்க்கார் தான் நிர்ணயம் பண்ணுகிறது. அதனால் இனிமே அவர்கள் முழுக்க முழுக்க மத்திய சர்க்காரோட கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருப்பாங்க. அதனால இன்னைக்கு மத்திய சர்க்காருக்கு சங்கடமான கேள்விகளை எதை கேட்டாலுமே இனிமே எந்த கேள்விக்கும் பதில் வராது. ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அந்த சட்டத்தின்படி தனிநபரை தீவிரவாதி என்று நிர்ணயம் பண்ணலாம். முன்னாடி எல்லாம் ஒரு அமைப்பை தான் தீவிரவாதின்னு சொல்லுவாங்க. இப்ப இவங்க எதற்காக அந்த மாதிரி நீங்க விவாதத்துல நான் கலந்துக்கிட்டேன், நான் கேட்கும் பொழுது கேட்டேன், எதுக்காக நீங்க இந்த மாதிரி தனிநபரை தீவிரவாதி என்ற அமைப்பை நிர்ணயம் பண்றதுக்கு உங்களுக்கு பவர் வேணும்னு கேட்டதுக்கு, நிறைய தீவிரவாதிகள் சமூக ஆவலர்களாக ஊடுருவுகிறார்கள் அப்படின்னா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர்களுக்கு அரசாங்கத்திற்கு எதிராக கருத்து சொல்பவர்கள், சிந்தனையாளர்கள், எழுத்தாளர்கள், இவர்கள் எல்லாம் கூட இப்போ தீவிரவாதி என்று அவர்கள் நிர்ணயம் பண்ணலாம். நான் அந்த விவாதத்தில் பங்கேற்கும்போது நான் சொன்னேன், நீங்க தயவுசெய்து உங்க சரித்திரத்தை மறந்துடாதீங்க. உங்க கட்சியில் இருக்கவங்களே பல பேர் குறிப்பாக எமர்ஜென்சிக்கு எடுத்து போராடி சமூக பாவலர்களாக இருந்துதான் வந்திருக்கீங்க. அந்த நேரத்தில் உங்களை எல்லாம் தீவிரவாதின்னு அறிவிச்சிருந்தா எப்படி இருக்கும்னு கேட்டேன். ஆனாலும் நம்ம சொல்ற வாதத்தை உள்வாங்கி கொண்டு நாங்க சொல்ற கருத்துல ஏதாவது அர்த்தம், நியாயம் இருக்கின்ற நிலையில இருந்து ஏத்துக்கிற அளவுல இன்னைக்கு அரசாங்கம் இல்லை. அவர்கள் பிடிச்ச முயலுக்கு 3 கால் அப்படின்னு நினைச்சுட்டு அவங்க பண்ணிட்டே இருக்காங்க. இது தெளிவா தெரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டு மக்கள் இதை கவனமா கேட்கணும். தமிழ்நாட்டு மக்கள் இந்தியாவிலே 5% நம்ம இந்திய ஜனத்தொகையில தமிழர்கள் என்பது 5% இருக்கும். ஆனா 12% மருத்துவர்கள் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள். இது ரொம்ப பெருமையான விஷயம். நமக்கு 5% மக்கள் தான் நம்ம, ஆனா 12% மருத்துவர்கள் நாம இருக்கோம். இனிமே அந்த நியூ மெடிக்கல் கவுன்சில் பில் இருக்கிறதுனால அந்த மருத்துவ துறையை நிர்ணயம் செய்யற அதிகாரம் அந்த கவுன்சிலுக்கு கொடுத்துருவாங்க. இனிமே இன்னைக்கு புதுசா அந்த சட்டத்தின் கீழ் தமிழகத்திலிருந்து எந்த விதமான பிரதிநிதித்துவம் அந்த கவுன்சில் இருக்காது. இனிமே 14 வருஷத்துக்கு ஒரு முறை இல்ல 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் யாராவது தமிழ்நாட்டில இருந்து அந்த கவுன்சில் இடம் பெற முடியும். முழுக்க முழுக்க வட இந்தியர்கள், மத்திய சர்க்கார் யார் யாரை நியமிக்கிறார்களோ அவர்கள் தான் அங்க இருக்க முடியும். சர்ச் கமிட்டி, அந்த கமிட்டியை அமைக்கிற அதிகாரம் அந்த மத்திய சர்க்காருக்கு இருக்கு.
தமிழ்நாட்டில இருந்து இருக்கிற சிஎம்சி வெள்ளூர் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் அதுல இடம்பெறவில்லை. பாண்டிச்சேரியில இருக்க ஜிப்மரை சேர்த்துக்கிறாங்களே ஒழிய தமிழ்நாட்டில இருந்து எந்த ஒரு அமைப்பையும் அவங்க சேர்த்துக்கல. அதனால தமிழ்நாட்டில இருந்து இந்த மெடிக்கல் கவுன்சிலுக்கு எந்த விதமான பிரதிநிதித்துவமும் கிடைக்கல. முழுக்க முழுக்க மத்திய சர்க்கார் கட்டுப்பாட்டுக்குள்ள எல்லாம் போயிட்டு இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்கும் மேலாக அவர்கள் இப்பொழுது அண்மையிலே செய்த போன திங்கட்கிழமை செய்த காஷ்மீர் சம்பந்தப்பட்ட மசோதா. இந்தியாவில் பல யூனியன் பிரதேசங்கள் இருக்கின்றன. யூனியன் பிரதேசங்கள் எல்லாம் என்ன கேட்கறாங்க, எங்களை எல்லாம் முதல்ல எங்களை எல்லாம் மாநிலமா மாத்திருங்க, எங்களுக்கு முழு அதிகாரம் கொடுத்து மாநிலமா மாத்துங்கன்னு தான் சொல்றாங்க. பாண்டிச்சேரி அதை தான் கேட்கறாங்க. பாண்டிச்சேரியில் இருக்கவங்க என்ன சொல்றாங்க, எங்களுக்கு முழு அதிகாரம் கொடுத்து மாநிலமா மாத்துங்கன்றாங்க. டெல்லி என்ன கேட்குது, எங்களுக்கு முழு அதிகாரம் கொடுத்து மாநிலமா மாத்துன்னு கேட்குது. ஆனா இந்தியாவிலேயே முதன்முறையாக ஒரு முழு அந்தஸ்து பெற்ற மாநிலம், ஆளுநர் இருக்கின்ற, சட்டசபை இருக்கின்ற, முதலமைச்சர் இருக்கின்ற, ஒரு காவல்துறை இருக்கின்ற ஒரு மாநிலத்தை யூனியன் பிரதேசமா ஆக்குறது தான் முதல் முறை. அப்படி ஆக்குறவங்க அந்த ஊர்ல இருக்கிற மக்களையோ அந்த ஊர்ல இருக்கிற அரசியல் பிரதிநிதிகளையோ யாரையும் போய் கலந்து ஆலோசிக்கல. யாராவது அந்த ஊர்ல இருந்து பெட்டிஷன் கொடுத்தாங்களா, எங்க ஊரை மாநிலத்தை இது யூனியன் பிரதேசம் மாத்துங்க யாராவது பெட்டிஷன் கொடுத்தாங்களா? இது முழுக்க முழுக்க அந்த பகுதியை கட்டுப்படுத்த வேண்டும். குறிப்பாக அங்க அந்த பகுதியிலே இருக்கும் இஸ்லாமியர்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதன் ஒரே ஒரு எண்ணத்திற்காக இந்த பாஜக அரசாங்கம் இதை செய்திருக்கிறது. ஒரு வாரத்துக்கு முன்னாடியும், பொங்கலுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியும் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அரசியல் தலைவர்களையும் வீட்டு காவல்னு சொல்லி சிறையடைச்சு வச்சு, இன்டர்நெட்டை கட் பண்ணி, கேபிள் டிவியை கட் பண்ணி, கரண்ட்டை கட் பண்ணி, செக்ஷன் 144 போட்டு யாரும் ரோடு வரக்கூடாதுன்னு சொல்லி, நீங்க எல்லாம் மாநிலமாக இல்லை, இனிமே நீங்க எல்லாம் யூனியன் பிரதேசமா மாறிட்டீங்கன்னு சொன்னா ஏத்துக்குவோமா? யாரையுமே கலக்காம சட்டத்துக்கு விரோதமாக, ஜனநாயகத்துக்கு விரோதமாக முழுக்க முழுக்க இந்த செயல் இருக்கிறது. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இதை எதிர்த்து நாங்கள் பாராளுமன்றத்தில் பேசினாலும் ஆளுங்கட்சி அவருடைய முரட்டு மெஜாரிட்டியால் இந்த சட்டத்தை நிறைவேற்றி விட்டார்கள். ஆனால் காங்கிரஸ் கட்சி எல்லா காலகட்டத்திலும் இந்த ஜனநாயக அத்துமீறலை எதிர்ப்பு. திரு ரஜினிகாந்த் அவர்கள் இந்தியாவுடைய துணை ஜனாதிபதி, இந்தியாவுடைய உள்துறை அமைச்சர் கலந்து கொண்ட நிகழ்வுகளில் பேசும்பொழுது இந்தியாவுடைய பிரதமரையும் இந்தியாவுடைய உள்துறை அமைச்சரையும் அர்ஜுனன் கிருஷ்ணன் என்று வர்ணித்து அவர்களை பாராட்டி இருக்கிறார். காஷ்மீர்ல அவர்கள் எடுத்த முடிவு இது எனக்கு பெரிய வருத்தத்தை அளிக்கிறது. காஷ்மீருடைய சரித்திரம், இந்தியாவுடைய அரசியல் சாசனம் எதையுமே அவர் புரிந்து கொள்ளாமல் இதை சொல்லியிருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். அவர் ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பிக்க போகிறேன் என்று கூறியிருக்கிறார். அண்மையிலே அவருடைய ரசிகர் மன்ற நண்பர்களை எல்லாம் அழைத்து அரசியல் கட்சி ஆரம்பிக்க போகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். வருகின்ற சட்டசபை தேர்தலில் எல்லா தொகுதியிலும் போட்டியிட போகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். இந்த நிலையில இருக்கும் ஒரு நபர் எல்லா பொது விஷயங்களை பற்றியும் தன்னுடைய கருத்தை சொல்ல வேண்டும். தமிழகத்துக்கு சம்பந்தப்பட்ட எல்லா பொது விஷயங்களை பற்றியும் கருத்து சொல்ல வேண்டும். ஏதோ ஒன்றை பத்தி சொல்லக்கூடாது. அதனால திரு ரஜினிகாந்த் அவர்களுடைய நிலைப்பாடு, ஆர்டிஐ பில்ல அவருடைய நிலைப்பாடு என்ன, நீட் எக்ஸாம்ல அவருடைய நிலைப்பாடு என்ன, நெக்ஸ்ட் எக்ஸாம்ல அவர் நிலைப்பாடு என்ன, யுஏபிஏல அவர் நிலைப்பாடு என்ன, முல்லை பெரியாறுல ஒரு நிலைப்பாடு என்ன, ஈழத்தமிழர் பிச்சையில ஒரு நிலைப்பாடு என்று விளக்க வேண்டும். அவர் பாட்டு ஒரு விஷயத்துல மட்டும் தன்னுடைய நிலைப்பாடை சொல்லிட்டு மற்ற நிலைப்பாட்டை சொல்லாம இருக்கக்கூடாது. பொது வாழ்க்கையில இல்லாதவர்கள், அரசியலுக்கு அப்பாற்பட்டவர்கள் ஏதோ ஒரு விஷயத்தை மட்டும் பேசிட்டு போகலாம். ஆனா அரசியலுக்கு வரப்போறேன், கட்சி ஆரம்பிக்க போறேன், என் கட்சி எல்லாத்திலும் நிக்க போகுதுன்னு சொல்பவர் தன்னுடைய நிலைப்பாட்டை தமிழக மக்களுக்கு கண்டிப்பாக விளக்க வேண்டும். திரு ரஜினிகாந்த் அவர்கள் புராணத்தை சுட்டிக்காட்டி இந்தியாவுடைய உள்துறை அமைச்சரையும் இந்தியாவுடைய பிரதமரையும் பாராட்டி இருக்கிறார். புராணத்தை படித்த திரு ரஜினிகாந்த் அவர்களை பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன், சரித்திரத்தை படியுங்கள், காஷ்மீர் சரித்திரத்தை படியுங்கள், குறிப்பாக ஜெர்மன் நாட்டு சரித்திரத்தை படியுங்கள். குறிப்பாக 1930 இருந்து 1945 வரைக்கும் நடந்த சம்பவங்கள், ஜெர்மனியில என்ன நடந்தது என்பதை திரு ரஜினிகாந்த் அவர்கள் படித்துவிட்டு கருத்து சொல்ல வேண்டும் என்று பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். தேர்தலில் எங்களுக்கு எதிர்பார்த்த முடிவுகள் வராதனால் அதற்கு பொறுப்பேற்று கட்சி தலைவராக இருந்த திரு ராகுல் காந்தி அவர்கள் கட்சி பதவியிலிருந்து விலகினார். சோதனை வந்த நேரத்தில் அவர் விலகினார். அவர் விலக வேண்டாம், விலக தேவையில்லை என்று நாங்கள் எல்லாம் வற்புறுத்தினோம். ஆனால் அவர் விடாப்படியாக இருந்து விலகினார். அப்புறம் கட்சியில இருக்கும் எல்லா தரப்பினரும் கூடி பேசும் பொழுது இந்த தருணத்தில் குறிப்பாக பாஜக அரசு இந்த மாதிரி மாநில உரிமைகள், தனிநபர் உரிமைகளை பறிக்கின்ற நேரத்தில் கட்சி ஒற்றுமையாக இருக்க வேண்டும், கட்சிக்கு ஒரு மூத்த தலைமை இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் மீண்டும் சோனியா காந்தி அவர்கள் முதல்ல தயாராக இல்லை. ஆனால் எல்லோரும் சென்று அவரை கேட்டதுதான், இந்த தருணத்தில் நீங்கள் இருந்தால்தான் கட்சிக்கு ஒற்றுமை, கட்சிக்கு ஒரு வேகம், கட்சிக்கு ஒரு தைரியம் இருக்கும் என்று கூறியதால் இந்த தருணத்தில் அவர்கள் மீண்டும் கட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். இதை கட்சியில இருக்கும் அனைவரும் வரவேற்கிறோம். இப்போ வைகோ இல்லைங்க, ஒரு சரித்திர ரீதியாக பார்க்கும் பொழுது தவறுகள் நடந்திருக்கலாம். காங்கிரஸ் தவறே செய்யாத கட்சி நான் இன்னைக்கு நான் சொன்னதே கிடையாது. பல தவறுகளை எல்லா அரசியல் கட்சியும் செய்திருக்கோம், நாங்களும் சரித்திர பிள்ளைகளை செய்திருக்கலாம்.
ஆனால் இன்று நடந்த சம்பவத்திற்கு முழுக்க முழுக்க பாஜக தான் காரணம். ஆனா அந்த நேரத்துல காங்கிரஸ் கட்சியை இவ்வளவு கடுமையாக சாடி இருக்க அவர் தேவையில்லை. மனதுக்குள்ள காங்கிரஸ் கட்சி மீது இவ்வளவு ஒரு ஆத்திரம் வேகம் அவருக்கு இருக்குன்னு எனக்கு தெரியல. எனக்கு ரொம்ப வேண்டியவர் தான், எனக்கு ரொம்ப வேண்டியவர், அவர் வேண்டியவர், அவர் குடும்பம், அவர் மகனுக்கு ரொம்ப வேண்டியவர் தான். இதை போய் அவர் அடக்கி கொண்டு எங்களுக்கு அவர் பிரச்சாரம் செய்தது எனக்கே வியப்பாகி இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு அவர் விட்ட அறிக்கை, நேற்று விட்ட அறிக்கை எல்லாமே கொஞ்சம் சமரசமாக தான் இருக்கிறது. ஆனால் எங்களுக்கு ஒன்றும் பெரிய விரிசல் வராது, ஒரு சின்ன வருத்தம் இருந்தது. அது காலப்போக்கில் போய்விடும் என்றுதான். அதுக்கு ஈழ பிரச்சனை தான் காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? சரிங்க, ஈழ பிரச்சனை ஒரு தனி. ஈழ பிரச்சனையில காங்கிரஸ் கட்சியோட நிலைப்பாடு என்னவென்றால், இலங்கையில இருக்கும் அரசியல் அமைப்புக்குள்ள அந்த தமிழ் மாநிலங்களுக்கு தனி அந்தஸ்து வழங்கி தமிழ் மாநிலங்கள் இருக்க வேண்டும் என்றுதான். அந்த நாடு பிரிய வேண்டும் என்றல்ல, அந்த நாட்டுக்குள்ளே இருக்க வேண்டும். அதற்காக வேற கருத்து இருந்திருக்கலாம். அது ஒரு காரணமா இருக்கலாம். அது ஒரு இருந்தாலும் அந்த பிரச்சனையில அவருக்கு இருக்கு எங்களுக்கு கூட ஒரு கருத்து வேறுபாடோ, அவருக்கு எங்களுக்கு மேல ஒரு கோபம் இருந்தாலும் இந்த விஷயத்துல எங்களை சாடி இருக்க தேவையில்லைன்னு தான் என்னுடைய கருத்து. ஆனா என்னுடைய நண்பர் தான் அவர் ஆனா நேத்து அவர் விட்ட அறிக்கை, இன்னைக்கு விட்ட அறிக்கை எல்லாம் ஒரு சமரசமாக தான் இருக்கு. சில கேள்விகளை எழுப்பினேன். குறிப்பாக காவிரி குண்டாரை பற்றி நான் கேள்வி எழுப்பினேன். அந்த கேள்வி ஸ்டார்ட் கொஸ்டினாக வந்தது. அமைச்சரிடம் இருந்து எழுத்துப்பூர்வமாக எனக்கு பதில் வந்தது. அந்த பதில் எனக்கு பெரிய ஏமாற்றத்தையும் எனக்கு வருத்தத்தையும் அளித்தது. அந்த திட்டம் எப்பொழுது அமல்படுத்த போகிறீர்கள் என்று கேட்டதற்கு அவர் என்ன பதில் அளித்திருக்கிறார் என்றால், கோதாவரி மகாநதி திட்டம் அமல்படுத்தின பின்னர், கிருஷ்ணா கோதாவரி திட்டம் அமல்படுத்தின பின்னர், அதுக்கு பின்னர் தான் காவிரி குண்டார் திட்டம் வரும்னு சொன்னார். இது ரொம்ப பெரிய வருத்தமா இருக்கு. ரெண்டாவது, இந்த திட்டத்துக்கு ஏதாவது பணம் ஒதுக்குவீங்களான்னு கேட்டேன். எந்த பணமும் ஒதுக்கலன்னு சொல்லியிருக்கிறார். இந்த திட்டத்துக்காக மாநில அரசாங்கம், தமிழக அரசாங்கம் ஏதாவது உங்களிடம் உங்களுக்கு நிதி கேட்டிருக்கா, அவங்க அழுத்தம் கொடுத்திருக்கான்னு கேட்டதுக்கு எந்த விதமான தொடர்பும் மாநில அரசாங்கத்திடம் எங்களிடம் இல்லை என்று கூறியிருக்கிறார். அதனால் இங்கே 7-8 வருஷமாக இருக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த காவிரி குண்டார் திட்டத்தை வேகப்படுத்துவதற்கு எந்த முயற்சியும் எடுத்துக்கொள்ளவில்லை என்ற கசப்பான உண்மையை கற்றுக்கொண்டேன் இந்த பாராளுமன்றத்துடன். அப்பாவோட வழிகாட்டுதல் நிறைய இருக்குது. அப்போ நீங்க பாராளுமன்றத்துக்கு போயிருக்கிறதுக்கு எங்க கட்சியே எங்களுக்கு நிறைய டைரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. அவர் ராஜ்யசபால இருக்கார், நான் லோக்சபால இருக்கேன். கண்டிப்பா அவருக்கு இருக்கிற அனுபவம் ஒரு 100ல 1 பங்கு கூட எனக்கு கிடையாது. நிச்சயமா அவர் எனக்கு என்கரேஜ் பண்ண தான் செய்யறாரு. கிலோமீட்டர் கடையில் நமக்கு கண்பாறை 50 கிலோமீட்டர் கடையில் நமக்கு கண்பாறை பத்தாளி மணிக்காக என்னங்க மூடிட்டு போயிருக்காங்க. சக்கராரி நடக்கிற அளவுக்கு கரும்பு கிடைக்க மாட்டேங்குது. நான் என்ன சொல்றது, நான் கரும்பு கொடுத்து கரும்பு கொடுக்கலையே என்ன கேட்கறேன். நான் எங்க இருந்து கரும்பு விவசாயம் 50 கிலோமீட்டர் அடுத்த காரியை கேட்டேன் முதலாளியா, கரும்பு கணிக்க மாட்டேங்குது, அவங்க மூடிட்டு போறாங்க. நான் கேட்டேன், என்னங்க அப்படி பண்ணி போடுங்க, சொந்தக்காரன் நான் கேட்டேன், என்ன கேட்டேன், எங்களுக்கு கரும்பு பக்கல மாசம் முழுக்க ஒரு 80 பெட்டிஷன் இருக்கு. என்ன வெளிப்படையா போடுறேன். என்னுடைய அபிப்பிராயத்தை கேட்டீங்கன்னா இந்த விஷயத்தை பற்றி நீங்க கவலைப்படாது. இந்தியா அரசியல்வாதியை பற்றி கவலைப்படாது. விஷயத்தை பற்றி கவலைப்படாது. எல்லாரும் வேண்டிய